ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்தால் கதையை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கதையை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 10. ஆண்டே நம்ம ஹீரோவா ஷியானோட பாடிக்கே திரும்ப கொண்டு வந்துருதா. ஆனாலுமே யோனாவோட அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை நம்ம ஹீரோவால் பார்க்க முடியுது. டோக்கா நீ யார்கிட்ட பேசுறேன்னு கேட்கப்போ யோனா அங்கதான் இருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும், அது யோனா நீ ஒரு பீட்ல மாறிட்டியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அட இல்லப்பா, இந்த டீமனால மெமரி வேர்ல்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யோனாவோட ஆஸ்ட்ரல் பாடி எனக்கு தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல தான் வாணிக்கா நம்ம ஹீரோ சொல்லுவோம். மானா விஷனை யூஸ் பண்ணி ஆண்ட்ரியுமே அதை பாக்குறா. உங்க ரெண்டு பேர் சோலுமே லிங்க் ஆயிருக்கு. அந்த மானா த்ரெட் என் கணக்கு தெரியுது. யோனாவோட பாடியில நீ ரொம்ப நேரம் இருந்ததுனால அவ சோல் கூட கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். யோனா சோலு என்னோட சோலு கனெக்டட் ஆயிடுச்சா, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறா. அப்ப என் சிஸ்டர் பாடியை என்ன பண்றது அப்படின்னு மில்லி கேட்கறா. நம்மளோட கேரேஜ்குள்ள அதை வச்சிடலாம், இவ வீட்டுக்கே திரும்ப போயிட்டான்னு உங்க அப்பாவை சமாளிச்சிருன்னு சொன்னா. யாரை சமாளிக்க போறீங்க அப்படின்னு யோனா அப்பா பின்னாடி வந்து நிக்கிறாரு. நிறைய காசு சம்பாதிக்கணும் தான் மெர்ச்சண்டா அந்த சிட்டிக்கு நான் வந்தேன். எனக்கு காசு சேர்க்கணும் தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனா மக்கள் எல்லாம் என்ன மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இப்ப அந்த மேயர் எந்திக்கிறாரு. நம்ம கேபிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பெலர்கோ சொல்றேன். டியாகோ இருக்கிற அந்த ஹெட் குவார்டர்ஸை காமிக்கிறாங்க. நீ அனுப்புற ஆளுங்களெல்லாம் அந்த ஹீரோ தோக்கடிச்சு அவங்க கிறிஸ்டல்ஸ் எடுத்து அவன் இன்னும் பவர்ஃபுல்லா தான் மாறிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு நெக்ரோமன்சர் சொல்லுவா. கவலைப்படாத, கடைசியில் ஜெயிக்க போறது நம்ம தான் அப்படின்னு டியாகோ பேசிட்டு இருக்கும் போதே கிங்டமோட அந்த மேஜிக் எலைட் வாரியர்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. மானா விஷன் மூலியமா இங்க நடக்கிற எல்லாத்தையும் கிங் பாத்துட்டு இருக்காரு. டியாகோ தலையை அசால்ட்டா வெட்டிட்டு இன்னொருத்தனை சரண்டராக சொல்றாங்க. பார்த்தா வெட்டப்பட்ட டியாகோ தலை திரும்பவும் அவன் பாடி கூடயே ஒன்று சேருது. இன்ஃபெர்னோ ஜெனரலோட பாடி என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதோட பவரையும் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த எலைட் வாரியர்ஸா அசால்ட்டா வந்து டியாகோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தனையாச்சும் அட்டாக் பண்ணுவோன்னு பார்த்தா அவ அட்டாக் பண்ண கத்தி வந்து அவ கையிலேயே வந்து குத்துது. ரொம்ப ஈஸியா அவனை தோக்கடிச்சிட்டான். அவன் உயிருக்காக இப்ப கெஞ்சுன்னு அவன் சொல்றான். ப்ளீஸ் என்ன கொன்றாதானவா கெஞ்சிட்டு இருக்கவா. அவளை டக்குன்னு கொண்டுதாங்க. அட்டாக் பண்ணணும்னு மணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என் பவர் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு டியாகோ வந்து நெக்ரோமன்சி மூலமா இன்ஃபெர்னோ ஜெனரலோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அசால்ட்டா இவங்க எல்லாரையும் கொல்றான். எலைட் வாரியர்ஸ் மொத்த பெரிய அவன் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டான். இன்ஃபெர்னோ ஜெனரல்ஸோட பவர் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் மட்டும் கேபிட்டல எதிர்த்து வந்தா பெரிய பிரச்சனை அப்படின்னு கிங் யோசிக்கிறாரு. அவங்களை தடுக்க இப்பவே ஒரு டீமை ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த மேயர் அங்க வந்திருந்தாரு. அரசே நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என் மக்கள் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு மேயர் சொல்லவும் என்ன பிரச்சனைன்னு கிங் கேட்கிறாரு. லெவல் கன்வர்ஷன் ஸ்பெல்ல போட்டு மக்கள் எல்லாரையும் அது டீபனா மாத்திட்டு இருக்கு. 12 மணி நேரத்துல அவங்களை தடுக்கலன்னா அவங்க ஃபுல் டெபிளா மாறிடுவாங்க. ஹீரோவோட பார்ட்டி அங்கதான் போயிருக்காங்க. பட் அவங்களால தனியா சமாளிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு மேயர் சொல்லவும், ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணி அங்க போறதா இருந்தாலும் 1 மாசம் ஆகுமே கிங் சொல்றாரு. ப்ளீஸ் அரசே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பணத்துக்காக தான் நான் மேயராவே ஆனேன். ஆனா பணத்தெல்லாம் நான் என் பாக்கெட்ல போட்டு மக்கள் எல்லாம் என் மேல காமிச்ச பாசம் அவங்களை காப்பாத்தணும்னு எனக்கு இப்ப தோணுது. மக்களோட வேல்யூ என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ப்ளீஸ் அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மேயர் கெஞ்சுறாரு. அரசே நான் ஒரு டீமை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு செல்லரா சொல்லவும், அவங்க ரொம்பவே பவர்ஃபுல், எப்படி நீ தோக்கடிப்பா அப்படின்னு கிங் கேட்கிறாரு. அவங்க எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி செல்லரா வந்து இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஜெயிலுக்கு போறா. லெஜெண்டரி ஹீரோ இல்லங்கும் போது என்னதான் தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காயல் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். யோனா டெவலா மாறிட்டு இருக்கானா, இதுல பாதி பங்கு எனக்கும் தான் இருக்கு, நான் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோனா அப்பா வந்து அந்த டெவலை தடுக்க நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ சார் டோக்கா கேக்குதா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் தூரத்துல இருந்து கம்யூனிகேட் பண்றா. சூப்பரா இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேஜிக் டிரான்சிவர் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா பக்கத்துலயா இருந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருக்கா அப்படின்னு ஷியானோட தாத்தா வந்துட்டு டேமன் லெதர்ல செய்யப்பட்ட ஒரு மேஜிக்கல் கிளாத்தை கொடுக்குறாரு. இதை ஒரிஜினல் பாடியில போடுங்க, ஆஸ்ட்ரல் பாடியிலே ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லவும், யோனாவோட ஆவி மாதிரி இருக்கிற அந்த உருவத்துக்கு ட்ரெஸ் வருது. ஷியான் வெற்றியோட திரும்பிவான் அவர் சொல்லவும், நான் ஷியான் இல்லங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அவர் சொல்றாரு. என் கண்ணு ஒழுங்கா எனக்கு தெரியலனாலும் எனக்கு மானா சைட் இருக்கு அப்படின்னு ஷியானோட தாத்தா பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்குவாடுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சோல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சொன்ன பேரு டீலிங்க முடிச்சிட்டீங்க மாஸ்டர், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தாலும் இவன் என்னோட எதிரி, இவனுக்கு நான் இறக்கப்படக்கூடாதுன்னு நம்ம மாஸ்டர் யோசிச்சுட்டு இருந்தா. அவளை விட்டுட்டு இவங்க ஓடவும் நீங்க வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி போட்டுட்டு உன்னை எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா எங்க கூட ஹாஸ்டேஜ் ஆவாங்க, வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். கேபிட்டல்ல இருந்து ஒரு ஷிப் எடுத்துட்டு ஆல்வானியாக்கு ஃபாஸ்டா இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பிரின்சஸை காப்பாத்தணும்னு ஐசக்கும் இவங்க கூட வரான். ஃபார் இன்ஃபெர்னோ ஜெனரல்ஸ் தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு செல்லரா சொல்லுவாங்க. அந்த லெஜெண்டரி ஹீரோ அங்க தானே இருக்கான் அப்படின்னு காயல் சொல்லுவான். ஆனா இது உண்மையான லெஜெண்டரி ஹீரோ கிடையாதுன்னு வா சொல்றா. அது டோக்கஸ் காட்டுங்கிற ஒரு ஃபார்மர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பழி வாங்குறது தான் என் நோக்கமே. நான் தான் ஷியான் பாடி அடைய போறேன் அப்படின்னு காயல் நினைக்கிறான். நீ ஏன் லெஜெண்டரி ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹோம் டவுன் ஆல்பானியாவை திரும்பவும் பழையபடியே கொண்டு வரணும் தான், இந்த வேர்ல்டு திரும்பவும் பீஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னு மில்லி சொல்றா. கிட்ட நெருங்கிட்டோம் ஜாக்கிரதா அப்படின்னு நெஃபல் சொல்றா. இதுதான் அவங்க ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சில டீமன்ஸ் தூரமா இருந்துட்டு இவங்களோட கேரேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஹீரோ அவன் ஸ்வாட ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறான். எக்ஸ்ரே விஷனை யூஸ் பண்ணி வண்டியை ஓட்டி ஸ்ட்ரைட்டா உள்ள போறாங்க. டியாகோ நெக்ரோமன்சி மூலமா ஒரு ஸ்கெலிட்டனை கண்ட்ரோல் பண்ணி உனக்கு தான் காத்துட்டு இருந்த லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லவும், டக்குனு எப்ப நம்ம ஹீரோவோட தலையை வெட்டிட்டா அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு வா சொல்லவும், சாரி நான் ஒன்னு சந்தேகப்பட்டுட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியோ நினைச்சேன், ஆனா அவன் ஸ்டூடெண்ட் கூட பார்க்காம கொண்டுட்டா அப்படின்னு கேட்கவும், ஆனா இன்ஃபெஷனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா ஜாம்பியா இருந்தாலும் அவன் இறந்துருவான், ஆனா நீயே செக் பண்ணி பாருன்னு சொல்லுவான். அவன மானா விஷனை
ஸ்கேனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நம்ம ஹீரோ இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். சரி நீ மத்தவங்கள பாத்துக்கோ அப்படின்னு இவன் டெட் பாடியை வந்துட்டு எஃப்எல் அங்க இருந்து தூக்கிட்டு போறா. கரெக்டான டைம்ல ஆண்ட்ரி வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பாடிக்கே நம்ம ஹீரோவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டா. சோ ஷியானோட பாடியை பார்த்தா உண்மையிலேயே அவன் செத்து போன மாதிரி தான் தெரியும். இவங்க அண்டர் கிரவுண்ட் வழியா உள்ள வந்து அந்த ஹை ரேங்க் டீமனை போய் கொல்லலாம் அப்படின்னு போறாங்க. ஆண்ட்ரியோ கூட வரவும் கேரேஜ்ல எல்லாரும் தெரிஞ்சா பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் என்ன மாதிரியே ஃபேக்கான ஒரு பாடி அங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே அவங்க கண்டுபிடிச்சாலும் நெக்ரோமான்சர்ஸ்லயே நான் ஒரு ஃபெயிலியர். சோ என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. நல்ல வேலை என் ஒரிஜினல் பாடியிலே என்னால இந்த ஸ்வாடை யூஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஸ்வாட் உங்களை தான் ஹீரோவா சூஸ் பண்ணிருக்கு சார்டோக்கா. உண்மையிலேயே நீங்க ஒரு ஹீரோ அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. ஷியான் பாடியை கம்பேர் பண்ணும்போது என் பாடி ஹெவியா இருக்கு, ஓடுறது கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப தடுமாறி கீழே விழுறான். என்னாச்சுன்னு அவங்க கேட்கவும் கால் வலிக்கிடுச்சு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா நிறைய சோமா டிராப்ஸ் நம்ம ஹீரோ குடிச்சதுனால தான் இந்த சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்க ஏதோ சத்தம் கேட்கலான்ற டீமன்ஸ் வரவும் நம்ம ஹீரோவும் ஆண்ட்ரியோ ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. பெரிய ரேடிஷை இங்க யார் வச்சா அப்படின்னு அந்த டீமன் பாக்குது. இதுக்குமா இதுங்க ஏமாறுதுங்க அப்படின்னு சொல்லி யோனா பாக்குறா. யோனா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. டக்குன்னு அந்த டீமனை அடிச்சு போட்டு நெக்ரோமான்சி யூஸ் பண்ணி ஆண்ட்ரியோ நம்ம ஹீரோவா அதுங்க பாடியை பொசஸ் பண்றாங்க. ஹியூமன்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்த போய் நம்ம மாட்டிக்கிட கூடாது. ஹே எல்லாரும் கேளுங்க அப்படின்னு ஆண்ட்ரி போய் சொல்லவும் லோ லெவல் டீமன் வா பச்ச நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு மத்த டீமன் சொல்லுது. டோகா யாரு என்ன மதிக்கலன்னு ஆண்ட்ரி வரவும் ஹே ஃபெலோ டீமன்ஸ் எல்லாரும் கேளுங்க, பாருங்க என் தலையில ரெட் கலர் இருக்கு, நான் ஒரு ஹை ரேங்க் டீமன். என்னோட பேரு டோகா இல்ல டூகா. நான் ஒரு வாண்டரிங் அட்வென்ச்சரர் டீமன். மத்த டீமன்ஸை விட எனக்கு ஹியூமன்ஸ் பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ஜஸ்ட் அவங்கள சாப்பிட்றத விட வேற சில விஷயங்கள் பண்ணா உங்களோட என்ஜாய்மெண்ட் 300% அதிகமாகும்னு சொல்லவும் எல்லா டீமனும் எக்ஸைட் ஆகுது. நான் ஒரு ஹியூமன் தான், கவலைப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம அவங்கள ஸ்டாக்கிங்ஸோட வைக்கிறான். மத்த டீமன்ஸும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஹியூமன்ஸ் நம்ம சாப்பிட்றத விட இது நம்ம என்ஜாய்மெண்ட் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியா மத்த டீமன்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. சார் டூகா நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த டியோகோவால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களை காப்பாத்திட்டீங்க. அதே மாதிரி நம்ம குயினியும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஹியூமன்ஸ் நம்ம நம்பிக்கவே கூடாது. அந்த டியோகோ நம்ம குயினை ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லுவோம். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த குயினை போய் மீட் பண்றான். டோகா இந்த ஹை ரேங்க் டபுளை எப்படி தோக்கடிக்க போற அப்படின்னு சொல்லி யோனா கேட்கவும் அதுங்க தலையில கை வச்சு மேஜிக் ஸ்பெல்ல சொன்னா மயங்கிரோன் மாஸ்டர் சொன்னாங்க. ஈஸியா அதை தோக்கடிக்கிறேன், அந்த ஜாம்பி ஸ்பெல்லையோ ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நீ யாரு அப்படின்னு அந்த குயின் டீமன் கேட்கவும் என்னோட பேரு டூகா, நான் ஒரு அட்வென்ச்சரர் டீமன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு குயின் கேட்கவும் சார் டூகா நம்ம ஆளுங்க எல்லாரையும் வார்த்தைகளாலேயே என்ஜாய் பண்ண வச்சாரு, அவர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் சொல்றத கேளுங்கன்னு மத்த டீமன் சொல்லுது. அந்த டியோகோ சொல்ற மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாரையும் தேவை இல்லாம கொல்லணும்னு அவசியம் இல்ல. ஹியூமன்ஸ் எனக்கு மத்தவங்கள விட நல்லாவே தெரியும். ஈவன் புதுசா அவங்க மீட் பண்ணிக்கிட்டவங்கள கூட தலையை தொட்டு ஒருத்தர் வெல்கம் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ஒருத்தரோட சோல் அவங்க தலையில இருக்குங்கிறதுனால தான் இந்த கஸ்டம் ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த டீமனும் அதை நம்பிடுது. அப்படி ஒரு பழக்கமே ஹியூமன்ஸ்ட கிடையாது. ஆனா அந்த டீமன் அசால்ட்டா நம்பதேன்னு யோனா பாக்குறா. சரின்னு இந்த டீமனும் வந்து நம்ம ஹீரோ தலையை தொடுவோம். அதோட தலையை தொட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல சொல்றான். உடனே அந்த டீமனும் வாங்கிடுது. ஹஹா நான் ஒன்னும் டீமன் கிடையாது, நான் அந்த லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லவும் இப்ப ஆண்ட்ரியோ வழியா வர பாவீங்களா இப்ப பாக்குறதுக்கு நீங்க தான் வில்லனுங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு யோனா பாக்குறா. இந்த டீமனை கொண்டுட்டா ஜாம்பிஸ்ல இருந்து எல்லாரும் ரிலீஸ் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோ கொல்ல போனா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்வாட் துண்டா போகுது. நம்ம ஹீரோ பாடி துண்டா போறதுக்குள்ள ஒரிஜினல் பாடிக்கு ஆண்ட்ரி நம்ம ஹீரோவை மாத்திருந்தா. பிரதர் நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி பாக்குறா. நம்ம ஹீரோவோட சேக்ரெட் ஸ்வாட அந்த இன்னொரு நெக்ரோமான்சர் எடுத்துதான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லாரும் ஜாம்பிஸா மாறாம தடுக்கிறதுக்கு இவங்க கிட்ட இன்னும் 1 hour 10 minutes தான் டைம் இருக்கு. ஹீரோ மட்டும் இந்நேரத்துக்கு இந்த கோயின் டீமனை கொண்டு இருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ அதை எப்படி தடுக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.